வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். எதிர்பார்க்காத பல திருப்பங்களை இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் டபிள்யூடபிள்யூ பண்ணியிருக்கிறாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு முதல்ல வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பன் பண்ண உடனே நம்ம வைப்பர் ராண்டி ஆர்டன் தான் வராரு. ராண்டி ஆர்டன் எலிமினேஷன் சேம்பர் 2026 வெற்றி பெற்றது. ரெசல்மேனியால அவர் தானே மெயின் இவென்ட்ல விளையாட போறாரு. இப்போ அவருக்கு இருக்கிற கேள்விக்குறி என்னன்னா, ட்ரூ மாக்கிண்டரா கோடி ரோட்ஸா? ராண்டி ஆர்டன் எமோஷனலி பேசுறாருங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா நான் ரெசல்மேனியால மெயின் இவென்ட் விளையாடுறேன். எத்தனையோ தடவை மெயின் இவென்ட் விளையாடிருக்காங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரெண்டு தடவை தான் ரெசல்மேனியால மெயின் இவென்ட் விளையாடிருக்கேன். இது என்னோட 3வது தடவை. ஓகே பரவாயில்ல. பட் இருந்தாலும் டபிள்யூடியில் பல பேர் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை பண்ணியிருக்கு. அதுதான் 14 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன். இந்த முறை ரெசல்மேனியால யாராக இருக்கட்டும், ட்ரூவாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நான் ஒன்று வார்னிங் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்குது ஆர்கேஓ, வேர்ல்டு டேஞ்சரஸ் மூவ் ஆர்கேஓ. அதை உங்கள்கிட்ட போட்டு நான் நியூ டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக ரெசல்மேனியாவில் மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டன் ஓப்பனிங் ஷோவே பேசுகிறாரு. அப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ட்ரிக் வில்லியம்ஸ் வராரு. அதாவது பெரிய தலை பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன தலைக்கு என்ன வேலை? அதனால் ராண்டி ஆர்டன் கடுப்பாக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டார்ல, 3 letters 1 word ஆர்கேஓ. அந்த ஆர்கேஓவை ட்ரிக் வில்லியம்ஸ்க்கு போட்டுட்டாரு. தேவையா ட்ரிக் வில்லியம்ஸ் உங்களுக்கு இதெல்லாம்? அடுத்ததாங்க கார்மலைஸை காட்டுறாங்க. கார்மலைஸ் மேட்டன் ஜெனரல் மேனேஜர்கிட்ட என்னுடைய மிஸ்ட்ரி ஆப்பனண்ட் யார் அப்படின்னு கேட்குறாரு. நீ இன்றைக்கி உன்னோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சுக்கு பண்ணு, அந்த மிஸ்ட்ரி ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கார்மலைஸ் இன்றைக்கி அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை 6வது முறையாக பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. யார் அவருடைய சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பு. காய்ஸ், இவருடைய சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறது ட்ரிபிள்யூடைய லத்தீன் அமெரிக்கன் சாம்பியனாக இருக்கிற வாக்னர் தான் வந்திருக்கிறாரு. வாக்னர் பார்த்தீங்கன்னா இப்போ இவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ட்ரிபிள்யூயும் டபிள்யூபிள்யூ இப்போ ஒன்றா தான் இருக்குது. அதனால தான் அங்கே உள்ள ரெசல்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. பட் இருந்தாலும் டபிள்யூபிள்யூ ரெசல்ஸ் தானே டாப்பாக காட்டுவாங்க. அதனால் இன்றைக்கி வாக்னரை வீழ்த்தி கார்மலைஸ் அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணிட்டாரு. போகும்போது 2 பேருமே கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க கிடையாது, பெஸ்ட்டு சாம்பியன் தான் அப்படிங்கிறத கை கொடுத்து மரியாதை நிமித்தமாக பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் பேக் ஸ்டேஜில் எஜ்ஜோ ட்ராகன்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் தானே யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக அக்செப்ட் பண்ணணும் வேணும்னு கேட்டீங்க, இப்போ என்னாச்சுன்னு கேட்கும்போது அதுக்கான வாய்ப்பு எனக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நான் தேவைப்படும் போது நானே அக்செப்ட் பண்ணிக்குவேன். இப்போ அந்த வாய்ப்பு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எஜ்ஜோ ட்ராகனோவா பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா கொடுத்த வாய்ப்பை இப்படி வேண்டான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மிஸ் வந்து கேட்குறாரு. இது என்னுடைய சான்ஸு, என்னுடைய நேரம், எனக்கு தேவைப்படுற நேரத்தில் நானே வந்து எடுத்துக்கிறேன். இப்போது நீ தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ மிஸ்ஸுக்கும் பேக் ஸ்டேஜில் எஜ்ஜோ ட்ராகனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இவங்க 2 பேரும் டைட்டிலுக்காக மோதலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சரில் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கிட் வில்சன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டுருங்க, அடுத்தடுத்த வாரங்களில் நான் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதலான்னு இருக்கிறேன். நீங்கள் 2 பேருமே ஆல்ரெடி மோதிட்டீங்க, மோதாத ஆள் நான் இருக்கிறோம்ல, அதனால் நான் மோதத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இனி வரும் வாரங்களில் கிட் வில்சன் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதுவாராம். அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் ஆர்ட்ரூத் டேமியன் பீஸை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேமியனும் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ ட்ரூத்தும் டேமியனும் சேர்ந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான கண்டெண்டர் மேட்சில் பங்கேற்க போகிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. வழக்கம் போல் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக்கோலஸ் எல்லாம் நோண்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா கடும் கோவத்தில் இவரை பார்க்குறாரு. ஏன்டா சும்மா இருந்த சங்க நீ தான்டா கூட்டி விட்ட, நீ தானே அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் அதுக்கு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய ஆதங்கத்தையும் நீ இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் காட்டு, மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸ் கூட மேட்ச் இருக்குல்ல அதில் காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் அதே மாதிரி போன வாரம் உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதாங்க நயா ஜாக்ஸ் அண்ட் லாஸ்ட் லெஜண்ட் அவங்களுடைய செலிப்ரேட் மூடுக்காக வந்திருக்கிறாங்க. பலூன்லாம் தொங்க விட்டு சரக்கெல்லாம் வச்சு ஒரே குஜால் தான் போங்க. இவங்க 2 பேரும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை போன வாரம் பார்த்தீங்கன்னா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரியா ரிப்ளே கிட்ட இருந்தோம் யூஸ் கைட்ட இருந்தும் வீழ்த்தணும் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கும்போது அலெக்சா பிளஸ் ஷார்லட் வந்துட்டாங்க. சரி நாங்கள் இந்த டைட்டிலுக்காக முதல்ல இருந்தோம், இப்போ இந்த டைட்டில் உங்ககிட்ட வந்துருச்சு, ஸோ எப்போ மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூலியாவும் கியாரா ஜேம்ஸும் வந்துட்டாங்க. என்னப்பா நீங்கள் மட்டும் தான் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக போதீங்களா, நாங்களும் டாக் டீம் டிவிஷனில் ரெடியாக இருக்கிறோம், இந்த வாய்ப்பு எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்கிறாரு, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, தப்பு பெருசாக தவளு பெருசாங்கிறத அடித்து தான் பார்க்கணும். ஜூலியா கியாரா ஜேம்ஸ் 2 பேரும் டாக் டீம் ஆகி அலெக்சா பிளஸ் ஷார்லட் ஃபேர் கூட இப்போ ஒரு மேட்ச் விளாடுங்க,
வெற்றி பெறவங்களுக்கு இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் வாய்ப்பை நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் இந்த மாதிரி நடக்குது. மேட்ச் ரொம்பவே க்ளீனாக போயிட்டு இருக்குது. ஃபைனலி ஷார்லட் ஃப்ளேர் ரொம்பவே க்ளீனாக ஜூலியாவை பின்ஃபால் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அலெக்சா பெல்ட்டுக்கும் ஷார்லட் ஃப்ளேருக்கும் தான் உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்க போகுது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸை காட்டுறாங்க. கோடி ரோட்ஸ் இன்றைக்கி நீங்கள் மெயின் ஈவெண்ட்டில் அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக மோத போகிறீங்க. இதில் வெற்றி பெறுவீங்களாம் கேட்கும்போது கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். ரெசல்மேனியாவில் இந்த வருஷம் நான் தான் மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறேன். கண்டினியூவாக நான் 4வது முறையாக மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கும்போது சாமி சார் 4வது முறையாக வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லது. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா உனக்கு மட்டும் எப்படி ஓரவஞ்சமாக டபிள்யூலேருந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க? ராயல் ரம்பில் உனக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க, எலிமினேஷன் சேம்பரில் உனக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க, அது முடிஞ்சு இந்த ஸ்மாக்டவுன்லேயும் உனக்கு வாய்ப்பா? ஏன்பா நீ எல்லாத்துலேயும் தோற்று போகிறவனுக்கே இந்த WWE யூனிவர்ஸ்லேருந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. என்ன மாதிரி வாய்ப்புக்காக எங்கிறவனுக்கு கொடுக்க மாட்டேங்குது? இதை ஓர வஞ்ச காட்டுறது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் நீ என்கிட்ட பேசாத, ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமி ஜெயின் பற்றி நான் ஆதங்கப்படுறாரு. இந்த WWE உனக்கு தான் ஃபேவரட்டாக இருக்குது, நீ இந்த ரெஸ்லிங் கம்பெனி விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு பயப்படுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் கூலாகி, பாருப்பா ஏதோ ஒரு கோவத்தில் திட்டிட்டேன், மன்னிச்சுக்கோ, என்னதான் இருந்தாலும் நம்ம நட்பு சோத்தில் போட்ட உப்பு மாதிரி ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நட்போட பேசிட்டு போயிட்டாரு. சாமி ஜெயினுக்கு உள்ளுக்குள்ளே கோவம் இருக்குது, ஆனால் வெளியில் காட்ட மாட்டேங்கிற போல இருக்குது. அப்புறம் காட்லைட் மேட்ச் வரத டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான கண்டெண்டர் மேட்ச்சு. இதில் ஃபஸ்ட்டு மோட்டார் சிட்டி மிஷின் கன் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஃபஸ்ட்டு கண்டெண்டராக கலந்துக்கிறாங்க. இவங்களுடைய ஃபஸ்ட்டு சேலஞ்சர் யார் தெரியுமா? எக்ஸிஎம் டீம், நேந்தன ஃபெரஸ் மற்றும் ஆக்சியன். இவங்க 2 பேரும் சேர்ந்து டாக் டீமாக விளையாடுறாங்க. இதில் நேந்தன ஃபெரஸ் ஆக்சியன் ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ மோட்டார் சிட்டி மிஷின் கன் எலிமினேட் ஆகிட்டார். சரி, செகண்ட் ரவுண்டில் யார் வராங்க பார்த்தீங்கன்னா லாஸ் அண்ட் கிராஸா வராங்க. லாஸ் கிராஸா 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சியன் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் கிராஸை கூட மோதத்துக்கு யார் வராங்க தெரியுமா? ஒயிட் 6. சரி, இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா இடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சோலோ சிக்காவுடைய டீம் குருமா கிட்டே ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ராஸ் கிளாஸா ரோல் அப் முறையில் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. சரி, ஃபைனல் கண்டெண்டராக யார் வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூத் அண்ட் டேமியன், இவங்க 2 பேரும் தான் வராங்க. இதுதான் ஃபைனல் கண்டெண்டர். வெற்றி பெறவங்களுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி கைஸ், இந்த மேட்ச்சில் ட்ரூத் அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட் ரொம்பவே க்ளீனாக லாஸ்ட் கிளாஸாக வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க. ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு ட்ரூத்துக்கும் டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் தான் ரெசல்மேனியாவில் கிடச்சிருக்குது. இது ரெசல்மேனியாவில் கிடச்சிருக்கா இல்லாட்டா இடைப்பட்ட ஸ்மாக்டவுன்லேயே வைக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். அப்புறமா ராண்டி அட்டனை பார்த்து, நான் பாரு ராண்டி, இன்றைக்கி நீ டைட்டிலுக்காக ஒரு மிகப்பெரிய ஷாட்டுக்காக கோடி ரோட்ஸும் ட்ரூ மோதும், அதில் வெற்றி பெறவங்க அவங்க கூட மோதுவாங்கன்னு சொல்லும் போது கோடி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீ கோடி ரோட்ஸே பேசிக்கிட்டு இருக்காத, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு புரியுது. நீ சாம்பியன்ஷிப்புக்காக ஏங்கிட்டு இருக்கிற, கவலைப்படாத. ஒருவேளை நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், ஒருவேளை நீ இந்த வருடம் ரெசல்மேனியாக்கு அப்புறமா சேலஞ்சராக நான் சாம்பியனாக இருக்கும்போது நீ வந்தேன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லார். சாமி ஜெயினுக்கு இருந்தாலும் வருத்தம் போகலை. அப்போ அந்த இடத்துக்கு அலிஸ்டார் பிளாக்கு, பார்த்தியா காலமும் நேரமும் உனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ரோகம் பண்ணிட்டு தான் இருக்குது, அதை அரிசனை பண்ணிட்டு வாழ்கிறது தான் மனுஷ வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தத்துவம் பேசிக்கிட்டு போயிருக்காரு. அதன் பின்பு ரியா ரிப்ளையுடைய நேரம். ரியா ரிப்ளை இப்போதைக்கு விமன்ஸ்க்கான எலிமினேஷன் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதுனால ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஜேடுகார்களை எதிர்த்து உமன் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. ஸோ ரியா ரிப்ளை அதை பற்றியும், சரி இந்த இடத்துக்கு நீ வா, ஒன்றை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே ஓப்பன் சேலஞ்சு விட்றாங்க. சரி ரியா, என்ன அந்த இடத்துல முள்ளாக குத்திட்டு இருக்குது, யாரும் நோ டச்சிங் அப்படிங்கிறதுக்காக எப்படி ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கீங்களா? சரி ஓகே, இப்போ நம்ம ஜேடுகார்கள் வந்துட்டாங்க. ஜேட்கார்களுக்கும் ரியார்களுக்கும் ரெசல்மேனியாவில் நடக்கிற ஃபஸ்ட் எவர் மேட்ச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் எவர் மேட்ச்சில் ரியா ரிப்ளை ஜேட்கார்கள் பற்றி நியூ சாம்பியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீ டாக் டீம் டிவிஷனே இருந்திருக்கலாம், பேசாமல் நீ மெயின் டிவிஷனுக்கு வந்தது தப்பு. ஸோ இந்த வருஷம் ரெசல்மேனியா இந்த உமன் சாம்பியன்ஷிப் நான் தான் ரீட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேட்கார்கள் சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே வாய்க்கால் தந்தால் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டு இருக்குது. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வருடம் WWE பார்த்தீங்கன்னா யாரை நியூ சாம்பியன் ஆக்குறாங்க அப்படின்னு. சரி, மோட்டார் சிட்டி மிஷின்கள் அப்படி நடந்து போகும்போது பேக் ஸ்டேஜில் மல்லாக்கப்படுத்து கிடக்காரு ஜானிக்கு இருக்கணும். எம்புட்டு நாள் தான் மல்லாக்கப்படுத்து கிடக்க போகிற, உனக்கான வாய்ப்பு நீ தேர்ந்தெடுக்க வேண்டாமா, முன்னேறு ராஜா முன்னேறு சொல்லும் போது முன்னேறுவோம். இப்போவே போய் நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு கூட போகிறேன், என்னுடைய சேலஞ்சுக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் மீண்டும் பழையபடிக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ ஜானிக்கு இருக்கணும் நீ ஓப்பன் சேலஞ்சு விட போகிறாரு. அதே மாதிரி நம்ம அங்குலோடி மாமாவோடைய ஒரிஜினல் ரூபத்தில் இருக்கிற போர்டாலஸ் சோலோ சீக்கிரம் விளக்க திருடிட்டாம்ல, கூடிய சீக்கிரம் அதுக்கான பழி வாங்குவேன், பழி வாங்கல் படலை மீண்டும் தொடரணும் சொல்கிறாரு. எத்தனை தடவை
பாகுபலி கூட ரீரிலீஸ் இத்தனை படம் பண்ணியிருக்க மாட்டானுங்க. இந்த மேட்சை எத்தனை தடவை பண்ணுறானுங்க, சலிப்பு தாங்க முடியலப்பா. அப்புறம் ஜானி கர்கனுடைய நேரம், நான் உணர்ச்சி பொக்க பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஸோ நான் இவ்வளோ நாள் பொறுத்து பார்த்தேன், இதுக்கப்புறமா பழையபடி இருக்க போகிறதில்ல, நான் அகெயின் ஜானி ரெஸ்லிங்காக வந்துட்டேன், எவன் வேணால் வாங்கலை ஒண்டி கொண்டு ஓடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லார். அண்ட் இவருடைய சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யார் வரா தெரியுமா, ஓபா ஃபெமி. ஏண்டா எனக்குனே வருவியலா, நான் ஏதோ இத்து போனது ஒத்தலுக்கு இத்தில் வரும் பார்த்தா ஓபா வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஜானி கர்கனும் பார்க்குறாரு. ஸோ ஜானி கர்கனுக்கும் ஓபா ஃபெமிக்கான மேட்சும் ஆரம்பிக்குது. வழக்கமாக தான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓபா ஃபெமி வழக்கமாக ஒரு மேட்ச்சில் எப்படி சண்டை போடுவார், பறந்து தூக்கி போட்டு மிதிப்பார். அதே மாதிரி ஜானி கர்கனாவை கூனி கர்கனாவை ஆக்கிட்டார். அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி வெற்றி பெற்றாருங்க. அண்ட் ஜேட் கார்கள் பேக் ஸ்டேஜில் நடந்து போயிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல கம்பெனி டீ வழி நடிக்கிறாங்க மிஷினு. ஏமா நமக்குள்ளே ஒரு பக்கம் இருக்குது, அதை முடிவு கிட்டணும்மா நெக்ஸ்ட் வீக் நமக்குள்ளே சாம்பியன்ஷிப் மேட்சை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச இதை ஜேட் கார்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்க போது, இது ஒரு நான் டைட்டில் மேட்ச் கைஸ், நோட் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த தான் அவசன் நிக்கோல்ஸை பார்த்து ஒரு கிழிஞ்ச நோட்டீஸ் எடுத்து, நான் பார்ப்பா நான் டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டேன், இந்த ஸ்மார்ட் டோர்னமெண்ட்டில் இருக்கணும்னா எனக்கு ஒரு சில முக்கியமான பதவிகள் வேணும், குறிப்பாக நான் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகணும், ரெண்டாவது எனக்கு சாம்பியன்ஷிப் வேணும், மூணாவது டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் வேணும், நாலாவது எனக்கு அழகான பெண்கள் வேணும், அன்றைக்கி வந்தாங்களே அதே மாதிரி நிறைய பெண்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் எப்படி ஜென்டர் மேனேஜர் ஆடம் பிஎஸ் கோர்த்து விட்டாரு, அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸுக்கிட்ட கோர்த்து விட்டு போயிட்டார். அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஜேட் கேரியலுக்கும் மிஷனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்க போது, அதுக்கப்புறமா ஜெல்லி ரோலர் வரப்போகிறாரு. ஓஹோ, நீங்கள் அப்படி வாரியலா, ரசமினாலே ஏதாவது செலிப்ரேட்டை கூட்டிகிட்டு சண்டை போட வச்சிருவியா, சரி ஓகே. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் சைனிங், யார் இன்றைக்கி டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை மெயின் இவெண்ட்டில் வின் பண்ணாங்களோ அவங்களோட ரேண்டி ஆர்டன் கூட மெயின் இவெண்ட்டில் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண போகிறாங்க. சரி, இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம். ட்ரூ மேக்லின்டையர் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஒரு தடவையா, 2 தடவையா, 3 தடவையா, கடந்த 2 வருஷமாக இவங்களுக்குள்ள பல தடவை மேட்ச் நடந்துருச்சு. போதும்னு சொல்கிற அளவுக்கு நடந்துருச்சு. இந்த மேட்ச் ஆரம்பிக்குது. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை ட்ரூ மேக்லின்டையர் டிக்ரைட் பண்ணுறாரு. எப்படின்னா இவர் அட்டாக் பண்ணும்போது ரெஃப்ரியை குறுக்கால வச்சு ரெஃப்ரி அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அப்படி இருந்தும் கோடி ரோட்ஸால் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்லின்டையரை வீழ்த் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரூ என்ன பண்ணுறாருன்னா ரெஃப்ரியோடைய மண்டையை பழக்கிறாரு. அதாவது கோடி ஒரு மண்டையை பழந்தாருன்னா நானும் ஒரு ரெஃப்ரியோடைய மண்டையை பழப்பேன்னு சொல்லிட்டு பழக்கிறாரு. ஏன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாதான். அதுக்கப்புறமா இந்த ஸ்டீல் சேர் எடுத்து இவனுடைய மண்டையிலேயே போட்டு கோடி ரோட்ஸை வின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டீல் சேர் எடுத்து வின் பண்ணலான்னு பார்த்தா ஜாக்கப் ஆட்டோ அதை பிடிக்கிட்டாரு. ஏலே மக்கா, நேர்மையாக விளையாடல, வணக்கண்டே மஃப்ளே சேலத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட கோடி ரோட்ஸ் ரொம்பவே க்ளீனாக ட்ரூ மேக்லின்டையரை வீழ்த்தி 1, 2, 3 எஸ் காய்ஸ் அந்த நியூ WWE சாம்பியனாக மெயின் ஈவெண்ட்டை கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாரு. கோடி ரோட்ஸ் நியூ சாம்பியன் ஆகிட்டாரு. ஜேக்கப் ஆட்டுக்கும் அதே மாதிரி ட்ரூ மேக்லின்டையருக்கும் சிங்கிள் ஃபீல்ட் ஆயிடுச்சு. இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட இன்றைக்கி ஷோவை முடிச்சிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி ஸ்மார்ட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்.